நம சிவாய. உங்களுக்கு தீய சக்திகளோட தாக்கம் இருக்கிற மாதிரி உணர்றீங்கன்னா அமாவாசை அன்னைக்கு மேல்மலையனூரில் போய் தங்குங்க. அப்படி இயலாதவங்க உங்கள் அருகில் உள்ள பொதுவாக எல்லா ஊர்லேயுமே அங்காளம்மனுக்கு ஆலயம் இருக்கும். அந்த ஆலயத்துக்கு போய் ஒரு அர்ச்சனையோ இல்லை அந்த கோயிலுக்குள்ளே போயிட்டு அம்மனை தரிசிட்டு வந்தாலே உங்களுக்கு தீய சக்தியோட தாக்கம் இருந்தால் அப்படியே விலகிடும். அங்காளம்மன், காலபைரவர், வீரபத்ரர் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தீய சக்திகளை அழிக்கிறதுக்காகவே அவதாரம் எடுத்தவங்க. அதனால தான் சொல்லுவாங்க, பொதுவாக அமாவாசை அன்னைக்கு நீங்கள் எந்த கோயிலில் போய் உங்களோட பாதங்களை வச்சாலும் அந்த படியை உங்கள் கால் தொடும் போதே உங்கள் உடம்பில் உள்ள தீய சக்திகள் போயிடும். இது நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. அமாவாசை என்பது முன்னோர்களை கும்பிட்றதுக்கான ஒரு நாள் மட்டும் கிடையாது. நம்மை சுற்றி உள்ள தீய சக்திகளிடம் இருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கான ஒரு நல்ல நாள் தான் இந்த அமாவாசை, பௌர்ணமி, அது மாதிரி சில சிறப்பான நாள்கள். ஸோ அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கெல்லாம் அங்காளவனை வழிபடுவது அவ்வளோ ஒரு சிறப்பான ஒன்று. அதே மாதிரி காலபைரவர், வீரபத்ரரை வணங்குறதும் அவ்வளோ சிறப்பான ஒன்று. சிவபெருமானையும் வணங்குறது மிகவும் சிறப்பான ஒன்று. ஓம் நம சிவாய.